அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1311 1320 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். வான் பெறற்கு அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. கற்பம் பல பல கலியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே. அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. ஐந்தென எட்டென ஆறென நான்கென 300 மறைமுறை மொழியும் மந்திரமே. வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உளவாது ஓங்கு மந்திரமே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் வான் பெறற்கு அறிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே. அதாவது இப்போ இந்த 10 வரிகள்லையும் இந்த முடியும், அதாவது ஒவ்வொரு 2 வரிகள் முடிவுலையும் மந்திரமே மந்திரமேன்னு சொல்லி தான் முடிக்கிறாங்க. அப்போ நம்மளுக்கு தெரியும் வள்ளல் பெருமான் மகா மந்திரத்தை கொடுத்துருக்குறாங்க. அதை கடைசியாக பார்ப்போம். அந்த வரிகளில் அதை தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வரிகளில் வான் பிறர்க்கு அறிய அப்படின்றாங்க. வான் அப்படின்றது இங்கே தேவர்களை குறிக்கும். வான்ன்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போ தேவர்களாலும் அடைவதற்கு அரிதாகிய எல்லாவற்றையும் மிக விரைவாக நான் அடையும்படி அளித்த நாதமாகிய மந்திரமே. அதாவது அவங்களால் கூட பெற முடியாத அந்த மந்திரத்தை விரைந்து நான் அடையும்படி, அதாவது தேவர்களால் கூட பெற முடியாத அந்த மந்திரத்தை விரைந்து நான் பெறுமாறு அருளிய மந்திரமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். கற்பம் பல பல கலியினும் அழியா பொற்புற அளித்த புனித மந்திரமே. அதாவது திரேதாயுகம், கிரேதாயுகம், திரேதாயுகம், துவா பராயுகம், கலியுகம். இதுதான் அந்த 4 யுகங்கள்னு சொல்லுவாங்க. இந்த 4 யுகங்களும் சேர்ந்தது தான் ஒரு கற்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது மாதிரி கற்பங்கள் பல பல கழியணும், அதாவது எத்தனை கற்பங்கள் கழிந்தாலும் அழியாமல் நான் விளங்குமாறு எனக்கு அளித்த புனிதம் நிறைந்த மந்திரமே அப்படின்றாங்க. இதுக்கு முன்னாடியும் அகவல் வரிகள் 89 90 என்ன பார்த்தோம்னா, கற்பம் பல பல கழியனும் அழியா அற்புதம் தரு சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அதாவது பலவிதமான அற்புதங்களை கொடுக்கக்கூடியவர் அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அங்கே பார்த்தோம். அது பல கற்பங்கள் கழிந்தாலும் நம்மளுக்கு இடைவிடாமல் அழியுறாது பலவிதமான அற்புதங்களை செய்யக்கூடியவர் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நாங்கள் பார்த்தோம். இங்கேயும் அதே வரிகள் தான் இருக்குது. பொற்புற அளித்த புனித மந்திரமேன்னு சொல்கிறாங்க. ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதாவது எத்தனை யுகங்கள் எத்தனை கற்பங்கள் கழிந்தாலும் அழிவிராமல் நான் வாழுமாறு எனக்கு அருள் செய்த அருட்பெரும் ஜோதி, அதுதான் இங்கே அர்த்தம். சரிங்க, அடுத்த 2 வரிகள். அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே. இங்கே பார்த்தீங்கன்னா அகரம் அது உயிர், உகரம் அது பரம், சிகரம் சி அது அனாதியாய் மலம் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். வகரம் சர்வ வல்லமை உடையது அப்படின்னு அர்த்தம். இந்த சி அப்படின்றதுக்கு உரைநடை பகுதியிலே வள்ளல் பெருமான் விளக்கம் கொடுக்குறாங்க. அது என்னன்னு பார்த்துட்டு இந்த வரிகளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது. சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாதது. என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது. வள்ளல் பெருமானை உரைநடை பகுதியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது உயிர் நிலையாகிய
அ என்பதும் இறைநிலையாகிய உ என்பதும் அனாதியாய் மலமில்லாததாக விளங்கக்கூடிய சி என்பதும் சர்வ வல்லமை உடைய வ என்பதும் எல்லாம் ஒன்றாகிய வாய்மை மிக்க மந்திரமே. இதுதான் இந்த 2 வரிகள் மூலமாக வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. அடுத்த 2 வரிகள் 5 8 6 4 முந்துரு மறைமுறை மொழியும் மந்திரமே. அதாவது நம்மளுக்கு தெரியும், இப்போ பயன்பாட்டில் சமயத்தில் உள்ளவங்க எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மந்திரங்கள்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. நமசிவாய என்பது 5 எழுத்து மந்திரம். ஓம் நமோ நாராயணாய இது 8 எழுத்து மந்திரம். சரவணபவ 6 எழுத்து மந்திரம். சிவ சிவ 4 எழுத்து மந்திரம். முன்பு தோன்றிய வேதங்களால் 5 எழுத்தாலும் 8 எழுத்தாலும் 6 எழுத்தாலும் 4 எழுத்தாலும் மொழியப்பட்ட மந்திரமே. இந்த வேதங்கள் சமயங்கள் இதுதான் இந்த மந்திரங்களை எல்லாம் வழங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் இந்த மந்திரங்களுடைய தன்மையும் அதனுடைய அந்த செயல்பாடு மற்றும் அதனுடைய லிமிட்டு எந்த அளவுக்கு அதில் சொல்லியிருக்கிறாங்க, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத அங்கே சொல்லியிருக்கிறாங்க. அதை படிச்சுட்டு அடுத்த வரைக்கும் போவோம். சைவம் வைணவம் முதலிய சமயங்கள் மற்றும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலிய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குறியால் குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமசிவாய என்றும் இது போன்ற அனந்த வர்ணங்களை சேர்த்து 1 2 3 5 6 8 10 13 15 16 24 முதலிய சங்கையில் மந்திரங்களாய் அமைத்து வழங்கி வருவிக்கப்பட்டு நடந்து வருகின்றது. அவ்வளவு மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும். ஆதலால் நாம் வேண்டுவது முடிவான ஆன்மலாபமாகிய சிவா அனுபவமே அன்றி வேறில்லை. இங்குள்ள எல்லாவர்க்கும் சொர்க்க நரக விசாரமில்லை. சொர்க்க நரக விசாரமுள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பலவகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு திருவருட்கருணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். அஃது அருமை அப்படின்னு இந்த உரைநடை பகுதியில் சொல்கிறாங்க. அப்போ இதில் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது கடவுளுடைய உண்மையை அந்த தெய்வத்தின் உண்மையை இந்த சமயங்களும் மதங்களும் ஓப்பனாக சொல்லலை. அதாவது குழுவுக்குறியாக குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக கூறாமல் இந்த மந்திரங்கள் சிவாய நம நம சிவாய இது போன்ற மந்திரங்கள் வழியாக அந்த உண்மையை மறைத்து தான் இந்த மந்திரங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்க அதை வெளிப்படையாக சொல்லாமல் இந்த மந்திரங்களையும் சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரங்கள் மூலமாகவும் உண்மையை அவங்க சொல்லலை. அவங்க சொல்லதெல்லாம் கைலாயம், அந்த பரலோகம், சொர்க்கம், நரகம் இந்த மாதிரி தான் சொல்லி அதனால என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் அந்த அதில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இது மாதிரி ஒரு பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைப்பட்டு கடவுளுடைய கருணையினால் கருணை நன்முயற்சி எடுத்து முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள். இதுதான் அருமை, இதுதான் சிறந்தது அப்படின்றாங்க. அப்போ முடிவான சித்தி இன்பத்தை பெறணும் அப்படின்னா கருணை வழியில் போய் தான் பெறணும். இவங்க சொல்கிற மாதிரி அந்த வழியில் போனால் அதை பெற முடியாது, அற்ப இன்பத்தை தான் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது மாதிரி சொர்க்கம் நரகம் அதெல்லாம் சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்களா அந்த சமயங்கள். அதிலெல்லாம் உண்மை இல்லை. இந்த மந்திரங்கள்லையும் அவங்க மறைச்சி தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகளில் வேதமும் ஆகம விரிவுகள் அனைத்தும் ஓத நின்று உலவாது ஓங்கு மந்திரமே. வேதங்களும் அதன் விரிவுகளாகிய உபனிஷத்துகளும் ஆகமங்களும் அதன் விரிவுகளாகிய இதிகாச புராணங்களும் இவை அனைத்தும் எவ்வளவுதான் விளக்கி கூறினாலும் அதனுள் அடங்காததும் குறையாததுமாக ஓங்க நின்று விளங்கக்கூடிய மந்திரமே அப்படின்னு சொல்லி இந்த 2 வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. பேருபதேசத்தில் இதுக்கும் விளக்கம் சிறப்பாக சொல்லி வள்ளல் பெருமான்
அந்த அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அந்த மகா மந்திரத்துக்கான அந்த விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. இந்த மகா மந்திரத்தை அந்த ஆண்டவர் தான் அவருக்கு கொடுத்ததாகவும் அதுக்கான விளக்கத்தை வந்து இது வாச்சியார்த்தம், அதாவது டைரக்ட் மீனிங் அப்படியே இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை படித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை, தமது உண்மையை வெளிப்படக் காட்டும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய்யறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லவரும் என்போல் ஐயம் திரிபு மயக்கம் இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பிப்பேன். நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதெனில், நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே ஆண்டவர் முற்சாதனமாக அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்துக்கொண்டார். தயவு கருணை அருள் என்பவை ஒரு பொருளையே குறிக்கும். ஆதலால் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். இது வாச்சியார்த்தம். அதாவது வாச்சியார்த்தம்னா அது நேரடியான அர்த்தம், அவர் மறைச்சலாம் சொல்லலை. இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அது அப்படியே டைரக்ட் மீனிங், அதாவது வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் அப்படின்னே சொல்லிடுறாங்க. இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்ப அனுபவம் பெறுவதற்கு தடையில்லை. அதாவது சுத்த சன்மார்க்கத்தினுடைய சாதனமே என்னன்னு சொல்கிறாங்க, தெளிவாக தயவு. அதுதான் அங்கே சொல்கிறாங்க. அந்த தயவு தான் நம்மளை வந்து ஆண்டவர் கட்டளையிட்டது யாதனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆனதினாலே, இந்த கருணைனாலும் அருள்னாலும் தயவுனாலும் ஒன்று தான் வேறு சொல்கிறாங்க. சரி, இப்போ மகா மந்திரத்துக்கு அப்படியே என்ன விளக்கம், இந்த வாச்சியார்த்தம் சொல்கிறாங்கல்ல, அது என்ன விளக்கம்னு ஒவ்வொரு வரிகளுக்கும் அந்த விளக்கத்தை பார்த்துட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். அதாவது முதல்ல சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதிக்கு வந்து பெரிய தயவுடைய அறிவே அப்படின்னு அர்த்தம். அடுத்து சொல்லக்கூடிய அருட்பெரும் ஜோதிக்கு பூரண இன்பம், அதுதான் அடுத்த ஒரு அருட்பெரும் ஜோதி சொல்லுது. தனிப்பெரும் கருணை அப்படின்றது வந்து ஒப்பற்ற பெரும் தயவு, அதுதான் வந்து தனிப்பெரும் கருணை. கடைசியாக வரக்கூடிய அருட்பெரும் ஜோதிக்கு வந்து பேரறிவு அப்படின்றது தான் கடைசியாக வர அந்த அருட்பெரும் ஜோதிக்கு அர்த்தம். இது எல்லாம் சேர்க்கும்போது தான் பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம். அது ஒப்பற்ற பெரிய தயவுடைய பேரறிவே ஆம். இதுதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிற மகா மந்திரத்திற்கான விளக்கம். அப்போ பூரண இன்பத்தை நாம் அடையணும் அப்படின்னா நம்ம பெரிய தயவோடு இருக்கணும் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. எனவே நம்ம எல்லாரும் தயவு அன்பு இதுதான் வந்து சுத்த சன்மார்க்கத்தின் சாதனம் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் சொன்னதை கெட்டியாக பிடிச்சுக்கிறணும். மகாமந்திரத்தை சொல்லும் போதெல்லாம் நம்ம அதை தான் நினச்சிக்கிறணும். வள்ளல் பெருமான் என்ன சொல்லி இந்த மகாமந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்களோ இறைவனே அவருக்கு கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க. இந்த மந்திரத்திற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. இதை நம்ம இடைவிடாமல் மனசுக்குள்ளேயே சொல்லிகிட்டே இருக்கணும். புருவமத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் சொன்னீங்கன்னா நல்ல பலன் அளிக்கும். எந்த விதமான தடைகளும் துன்பங்களும் நம்மளை அண்டாது, நம்மளை மேலேற்றி மரணமில்லா பெருவாழ்வை பெற்றுத்தரும் என்பதில் துளி கூட ஐயம் இல்லை. ஏன்னா இது வந்து தயவை தான் போதிக்குது. இதில் வந்து எல்லாமே என்ன சொல்கிறாங்க, சிறிய தயவை கொண்டு பெரிய தயவு பாருங்கள், எல்லாமே அதில் வரிகளே என்ன வருது பாருங்கள். பெரிய தயவுடைய அறிவே பூரண இன்பமாம், அது ஒப்பற்ற பெரும் தயவுடைய பேரறிவேயாம். எவ்வளோ தெளிவாக டெஃபனேஷன் கொடுக்குறாங்க பாருங்கள். இது வாட்சியார்த்தம்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த சிந்தனையோட நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இதுவரைக்கும் பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி
தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி